விரட்டி எடுத்துட மாட்டோம் மீலாது விழான்னு சொல்லி. நபிகள் நாயகம் சொல்லலையே, அவங்க சொல்லாததுனாலையும் தடுத்ததுனாலையும் வேணாங்கிறோம். அது மட்டும் இல்ல, மீலாது விழா நடக்கிற லட்சணத்தையும் நாங்க பாக்குறோம். மீலாது விழா என்ன நடத்துவாங்க? நாங்கள் சென்னையில பல மீலாது விழாக்களை பார்த்திருக்கிறோம். நீங்கள் உங்கள் உங்கள் ஊர்களிலே மீலாது விழாக்கள் பார்த்திருப்பீர்கள். எப்படி நடக்கும்? நாங்க சென்னையில எடுத்துக்கொண்டோமே ஆனால் மீலாது விழாவுக்காக ஒரு ஊர்வலத்தை விடுவார்கள். மண்ணடியில் ஆரம்பிச்சு அங்கப்ப நாயகன் பள்ளிவாசல் ஆரம்பிச்சு பீச்சில் போய் முடியும். மீலாதுக்குன்னு ஒரு ஊர்வலம். ஊர்வலம் எப்ப ஆரம்பிக்கும்? பகல் 2 மணிக்கு ஊர்வலம் ஆரம்பிக்குன்னு போட்டுருவாங்க. 2 மணிக்கு பார்த்தா ஒரு 100 பேர் 200 பேர் கூடிடுவாங்க. கூடி என்ன செய்வான்? ஊர்வலம் போவான். எப்படி ஊர்வலம் போவான் தெரியுமா? முன்னாடி 2 யானை, அதுல 2 பேர் ஒரு கொடியை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்புறம் 2 குதிரை, அதுல 2 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல பின்னாடி என்ன செய்வாங்க? இளைஞர்கள், இளமட்டம், நல்ல புல் மப்புல இருப்பானுவ. இது என்னங்கடா இது? இதான் மீலாது விழாவா? யானைக்கு அங்க என்ன வேலை? குதிரைக்கு என்ன வேலை? மனுஷன் சிறந்த படைப்பு. யானை தான் ஊர்வலத்துக்கு தலைமை தாங்கிட்டு போகுது. இது யாவது மன்னிச்சிடலாங்க. 2 மணிக்கு ஊர்வலம் புறப்படுதா, போய்கிட்டே இருப்பானுவ. 4 மணிக்கு பள்ளிவாசல பாங்க சொல்லுவாங்க அசருக்கு, போய்கிட்டே இருப்பானுவ. ஆமாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. 4 பள்ளிவாசல கடந்து போவாங்க. மகரிபுக்கு பாங்க சொல்லுவாங்க, போய்கிட்டே. மீலாது விழா கொண்டு தொழுகைலாம் முக்கியமா? மீலாது ஊர்வலம் போறாங்க. அட மீலாது ஊர்வலங்கிறிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன தொழுகையை நீ ஜமாத்துல பள்ளிவாசல பாங்க சொல்றான், நிறுத்திட்டு போய் தொழுவானான்னு கேட்டா தொழுகையை விட்டுவிட்டு இவன் மீலாது ஊர்வலம் போய்கிட்டு இருக்கிறான். 9 மணிக்கு போய் பீச்சில் கூட்டம் முடியுங்க. அப்ப 9 மணி வரைக்கும் என்னவாகுது? ஒரு அசர் போகுது, ஒரு மகரிபு போகுது. மார்க்கத்தில் கலா கிடையாது. அப்ப அசர் தொழுகை இடம் என்னடா மீலாது விழா? ரசூலுல்லாஹ் நீ மதிக்கிறியா? மகரிபு தொழுவ உனக்கு மீலாது விழாவா? சரி, மீலாது விழா கொண்டாடுறாங்க. என்ன கொண்டாடுறாங்க? போய் இந்த மாதிரி மேடை போட்டு வச்சிருப்பாங்க கடற்கரையில, மெரினா பீச்சில். இப்ப அதுக்கு அனுமதி இல்லாம ஆயிடுச்சுன்னு வைங்களேன். சீரடி ரங்கத்தில் இந்த மாதிரி மேடையை போட்டு வச்சிருப்பாங்க. அவன் மீலாது நடத்துறவன் 2-3 கோஷ்டி இருப்பான். என்ன கோஷ்டி? ஒருத்தன் திமுகவுக்கு அடிமையா இருப்பான், கொஞ்சம் பேர் அண்ணா திமுக அடிமையா இருப்பான், கொஞ்சம் பேர் காங்கிரஸுக்கு அடிமையா இருப்பான். 3 பேர் மீலாது நடத்துவாங்க. 3 பேர் ரசூலா பத்தி பேச மாட்டாங்க. எதை பேசுவான்? அவன் இந்த கூட்டத்தை காட்டி நம்ம கூட்டம் அதுக்கு தான் ஓட்டு பெறுறாரு, வாரிய வாங்குறதுக்காக வேண்டிய. எதுக்கு இந்த விழா? மார்க்கத்துக்காக வேண்டியா? நபிகள் நாயகத்தை மதிக்கிறதுக்காக வேண்டியா? தீனில் உள்ள ஈடுபாடு தண்ணி எப்படி குடிப்பான்? தொடக்கி மேல எப்படி மடிச்சு கட்டுவான்? தொழுகை நல்லது பாங்க சொல்லுமா எப்படி புறக்கணிச்சிட்டு போவான்? இதுல மார்க்கலாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் இந்த கூட்டத்தை காட்டி 100 பேர் 200 பேரை காட்டி கருணாநிதிக்கு ஒரு மெசேஜ் வைக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் எவ்வளவு பேரை கூட்டிட்டேன், அடுத்து ஏதாவது கொடுக்காம பாத்துக்கிறேங்க, நான் தான் இவங்க எல்லாம் கூட்டி இருக்கிறேன். ஜெயலலிதாவுக்கு மெசேஜ், வாசனுக்கு மெசேஜ். இங்க மார்க்கத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? ஏன் மீலாது விழா வேணாங்கிற விளங்குதா உங்களுக்கு? இதான் மேட்ரு. இவங்க ஏன் பண்றாங்க? நபிகள் நாயகத்தை பிடிக்காது, அதுக்காக வேணாங்கிறோம். அடுத்து என்ன சொல்லுவாங்க? மௌலுது கூடாதுங்கிறாங்க. மௌலுது கூடாது நாங்க சொல்ற நேசம், நபிகள் நாயகத்தை பிடிக்காதனால கூடாதுங்கிறோமா? உன்னை விட லட்சம் மடங்கு பிடிக்கிறது எங்களுக்கு. மீலாது விழா என்பது எவ்வளவு அபத்தமாக இருக்கிறதோ, மௌலுது என்பதும் அபத்தம். மௌலுதுங்கிறது என்ன? அது மார்க்கமா? அது தீனா? அது இபாதத்தா? நபிகள் நாயகத்தை மதிக்கிறதுக்கு உண்டானதா? நிச்சயமா கிடையாது. மௌலுது ஏன் உண்டானது என்று சொன்னால், அந்த காலத்தில் இந்த மதரசாக்கள்ல படிச்சுட்டு ஆலிம்கள் கிடையாதுங்க. அந்த காலத்தில் எப்படி மார்க் அறிஞர்கள் இருப்பாங்க? லப்பைகள் தான் இருப்பாங்க. இப்பதான் இந்த 7 வருஷ படிப்பெல்லாம் இப்ப நமக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷத்துல வந்ததுதான். அதுக்கு முன்னாடி எல்லாம் மார்க் அறிஞர்லாம் எப்படி வருவாங்க தெரியுமா? எல்லாம் பரம்பரையாத்தான் வருவாங்க. லெப்ப பேரன் லெப்பன்னு இப்படி வருவாங்க. அப்ப நான் பள்ளியாசர் அசர்த்தார் பண்ணுவீங்களே, எனக்கு பிறகு என் மவன் அசர்த்தா ஆகிடுவாரு. குவாலிபிகேஷன் என்ன? எனக்கு மவனா இருக்கிறது தான். வேற ஒரு மார்க்கத்தை அறிஞ்சிருக்க வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி குவாலிபிகேஷன் என்ன பண்ணுவாங்க? லெப்ப மாறுவோல்னு பள்ளியாசல்ல இருப்பாங்க. லெப்பைக்கு என்ன கொடுப்பாங்க? இப்ப ஜமாத்துல ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க. அசரத்து நீங்க ஏதாவது பாத்துக்கிறீங்க, வீட்டுக்கு சோறு தர்றோம், ஊடு தர்றோம், 16 ரூபாய் சம்பளம் தர்றோம், மத்த பத்தாதப்பா, நீங்க ஏதாவது பாத்துக்கிறீங்க. அவர் என்ன பண்ணுவாரு? பாத்துக்கிற சொல்லிட்டாங்க, பாத்துக்கிற வேண்டியதுதான். அதான் மௌலுது. மௌலுது எதுக்கு வந்தது? அவருக்கு போதுமான ஊதியம் இல்லை, அவருக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்கிறது, அவர் உலகத்துல வாழணும். என்ன செய்வாரு? இவன் கொடுக்கிற 25 ரூபாயில நினைச்சு சில ஊர்ல காசு கொடுக்க மாட்டாங்க. இப்பதான் காசு உள்ள காலமா இருக்கிறது. சில ஊர்கள்ல நெல்லு மூட்டை தான் பேசுவாங்க. அசத்து நீங்க ஒரு 50 மூட்டை நெல் வாங்கிக்கிறீங்க வருஷத்துக்கு. 50 மூட்டை நெல்லை வாங்கிட்டு வர என்ன பண்ணுவாரு?
பள்ளிவாசலுக்கு வயல் எல்லாம் இருக்கு அந்த காலத்துல. வயல்ல உள்ளவன் நேர்மையானவன் இருந்தா அந்த காலத்துல அடுத்தா கரெக்டா கொண்டு வந்து பள்ளிவாசல் கொடுத்துருவான். இப்ப எல்லாம் ஏமாத்தி போயிட்டாங்க. பள்ளிவாசல் வயல்லாம் நம்ம விட்டு போயிடுச்சு. வணங்குதா? அவன் வந்து சாகுபடி கொடுத்தவன்லாம் ஒரே முக அமைக்கிட்டு போயிட்டான். பள்ளிவாசலுக்கு நெல் வரும். நெல்லை என்ன பண்ணுவாங்க? அசரத்துக்கு 50 மூட்டை நெல்லை வச்சுக்கணும். அசரத்து 100 மூட்டை நெல்லை வச்சுக்கிறங்க. நெல்லை மட்டும் வச்சுக்கிட்டு வாழை ஏழுமா? குழம்புக்கு என்ன பண்ணுவார்? நெல்லை வச்சு சோறு திங்கலாம். அட நெல்லை திரிக்கிறதுக்கு அரிசியாக்குறதுக்காக காசு வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுவாரு? அவர் என்ன பண்ணாரு? அப்படியா, நான் பாத்துக்கிறேன். எப்படி பாத்துக்கிறது? மூழுது, பாத்தியா, தாயத்து, தட்டு, நூலு, அது இதுன்னு சொல்லி அவர் வசமா பாத்துக்கிட்டார். செத்தால வருமானம், கல்யாணம்டா வருமானம், பேர் வச்சா வருமானம், புள்ள பிறந்தா வருமானம், வீடு கட்டினா வருமானம், எதா இருந்தாலும் வருமானம். என்ன நடந்தாலும் பயணம் போனா வருமானம், பயணத்திலிருந்து வந்தா வருமானம், தாலியா இருந்தா வருமானம், அது தாலியை கட்டினா வருமானம், இப்படி எதுக்கு எடுத்தாலும் வருமானம். அவர் என்ன பண்ணு வாழணும்ல. இவங்களும் சமுதாயமா அவர் கவனிக்காம விட்டாங்களா? அந்த ஆள் என்ன பண்ணாரு? உங்களை வச்சு நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு உண்டாக்குனத மௌலுது. மௌலுதுங்கிறது என்ன? ஒரு சீசன் ரபியுல் அவல் வந்துருச்சுன்னு சொன்னா நபிகள் நாயகத்தை புகழும். வாங்க, நபிகள் நாயகத்தை எதுக்கு புகழ்றீங்க? இபாதத்தா, வணக்கமா? வணக்கம்னா என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட தான கூலி எதிர்பார்க்கணும். நீங்க வேண்டா ஒரு அசரத்தை கூப்பிடுங்க, உங்க வீட்டுக்கு மௌலுது ஓத கூப்பிட்டு, அசரத்து சூப்பரா ஒரு மௌலுது ஓதுங்க அப்படின்னு சொல்லுங்க. அவர் ஓதி முடிச்சிருவாரு. ஓதி முடிச்ச உடனே அல்லாஹ் உங்களுக்கு நல்லா பறக்கச் செய்து சீதனமா போயிட்டு வாங்க. என்னவாக என்ன ஆகுன்னு கேட்கிறேன். அசரத்து மௌலுது ஓதி முடிச்ச உடனே, அசரத்து மௌலுது ஓதுனீங்க, மார்க்கத்துக்காக தானே ஓதுனீங்க, அல்லாஹ்வுடைய திருப்திக்கு தானே ஓதுனீங்க, ரசூலுல்லாஹ் மேல முகப்பத்துக்கு தானே ஓதுனீங்க, அல்லாஹ் பெரிய சொர்க்கத்தை உங்களுக்கு தட்ட சேர்த்து போயிட்டு வாங்க அப்படின்னா மௌலுது ஹராம் வர இல்லையா? அப்படி மட்டும் சொல்லி பாருங்க. என்ன பண்ணுவாரு? மௌலுதுலாம் ஓதாது, தப்பு, பாவம் அப்படின்னு. ஏன் அவருக்கு வேலை இதுக்காக அவர் வந்திருக்காரு. அப்ப என்ன பண்ணணும்? மௌலுதுங்கிற வியாபாரம் நல்லா தெரியுது. நீங்க படிக்கவும் வேணாம், மௌலுடைய அர்த்தம்லாம் உங்களுக்கு தெரிய வேணாம், உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா உங்களுக்கு விளங்க வேணாம். அது வியாபாரம் உங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? பணக்காரனுக்கு ஒரு விதமா ஓதுறாருல, ஏழைக்கு ஒரு விதமா ஓதுறாருல, 500 ரூபாய் கொடுத்தா ராத்திரிக்கு ஆரம்பிச்சு சுபுக் வரைக்கும் ஓதுறாருல, 50 ரூபாய் கொடுத்தா மகரிப்ல இருந்து இஷாக்குள்ள முடிச்சுக்கிறாருல, விடி மௌலுதுன்னு வச்சிருக்கிறாருல, நட மௌலுதுன்னு வச்சிருக்கிறாருல, ஓட்ட மௌலுதுன்னு வச்சிருக்கிறாருல, சில ஊர்ல ஆட்ட மௌலுது கூட இருக்குது. காசு ரொம்ப கொடுத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே ஓதுவாங்க. அப்ப டான்ஸ் ஆடிக்கிட்டே ஓதக்கூடிய மௌலுது, புது புது சினிமா பெட்டுகள், இதுகள்லாம் எடுத்தா காசு கூட. பணக்கார உலகம் வைங்களேன், அந்த காலத்து எம்கேடி மெட்டெல்லாம் எடுத்துருவானுவா, அதான் நல்லா நீட்ட முடியும். எம்கே தியாகராஜ பாகவதர், கிட்டப்பா, ஹொன்னப்பா அவங்க இருந்தாங்களே, அந்த காலத்து மெட்ல மன்மத லீலையை வென்றார்னு எடுத்துருவானுவோ. எடுத்தா என்ன ஆகும்? அது இலையில் இருக்கலாமே. ஒரு விஷயத்தை ஒரு 25 சொல்லுவானுல்ல, லேட்டஸ்ட் மெட் எடுத்தா கொஞ்ச இடத்துல முடிஞ்சிருங்க. அவன் ஒரு வார்த்தையை சொல்லுவான், கந்தனூர் மந்திரத்தை 40 சொல்லுவான். கந்தனூர் மந்திரத்தை அப்படி சொல்லிட்டே இருப்பான். அப்ப அந்த மாதிரி யானபையை 25 சொல்லுவானுவன். அப்ப நீ கொடுக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி இழுக்கிறியப்பா. இது தொழிலா வணக்கமா? நீ வியாபாரம் பண்றியா? வணக்கம். வியாபாரம் பண்ணு, வியாபாரம் பண்ணக்கூடியது வியாபாரமாக்கு, மார்க்கெட்டு ஆக்கணுமா? கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணு, வேற ஏதாவது புடவை வியாபாரம் பண்ணு, வேற இந்த சிம் கார்டு வாங்கி கூட வியாபாரம் பண்ணு, அஜர்த்து பண்ணு. யார் வேணாங்கிற உன்னைய? இதான் வியாபார பொருளா? மார்க்கம் வியாபார பொருளா? மௌலுதான் வியாபார பொருளா? அப்ப இந்த மௌலுது என்பது எதுக்கு உண்டானது என்றால் வருமானத்திற்காக உண்டாக்கப்பட்டது. அதனாலதான் கொடுக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி பெருசாக சின்னதாக ஆகிறது. இது வேணான்னு நாங்க சொல்றோம். இது என்ன ரசூலுல்லாஹ் மதிக்கலன்னு அர்த்தமா? மௌலுது ஓதுறது மார்க்கத்தில் உள்ளதா இருந்தால் சஹாபாக்கள் ஓதிருப்பாங்கல்ல. ரசூலுல்லாஹ் மேல உங்களை விட சஹாபாக்களுக்கு அன்பு இருந்துச்சுல. சஹாபாக்கள் எப்ப மௌலுது ஓதுனாங்க? அபூபக்கர் ஓதுனாரா? உமர் ஓதுனாரா? உஸ்மான் ஓதுனாரா? அலி ஓதுனாரா? எந்த சஹாபிகளாவது தங்கள் வீடுகளில் போய்கிட்டு இந்த மாதிரி மௌலுது கிதாப் ஓதுனாங்களா? நீங்க ஓதுற இந்த மௌலுத எப்ப வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? 300 வருஷம் தான் ஆகுதுங்க. இந்த யானபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒன்னு படிக்கிறீங்களே, இந்த யானபி ஸல்லல்லாஹு அலைஹி எழுதி எத்தனை வருஷம் ஆகுது? 300 வருஷத்துக்கு முன்னாடி காயல் பட்டணத்தை சேர்ந்த எவனோ ஒருத்தன் எழுதுனது. அப்ப 1100 வருஷமா முஸ்லிம்கள் இருந்தாங்களே, இந்த 300 வருஷமா ஓதுறீங்க சரி. அதுக்கு முந்தைய 1100 வருஷம் இருக்குது. நபிகள் நாயகம் காலத்தில் இருந்து மௌலுது எழுதுற காலம் வரைக்கும் எவ்வளவு வருஷம்? 1100 வருஷம். அந்த முஸ்லிம்களுக்கு தெரியுமா? மௌலுது தெரியுமான்னு கேட்கிறேன். உலகத்தில் எல்லா நாடுகள்லயும் முஸ்லீம் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் மௌலுது இருக்குதா? இன்னைக்கு கூட டெஸ்ட் பண்ணுங்க, பெரிய ஆதாரம்லாம் வேணாம். உங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனை சவுதி அரேபியாவில் வேலைக்கு விசா வந்துருச்சுன்னு வைங்க,
அவர் கையில ஒரு மௌலிது கிதாபையும் கொடுத்து அனுப்பி பாருங்க. உங்க பையனுக்கு சவுதி அரேபியாவில் நல்ல வேலைன்னு வந்துருச்சுங்க. அவர் அனுப்பி வைக்கும் பொழுது ஒரு குர்ஆனை கையில கொடுத்து மௌலிது கிதாபையும் கொடுத்து நல்லா போய் ஓதுமா போய் அப்படின்னு அனுப்பி வச்சீங்கன்னா அவர் சவுதிக்குள்ள போக இயலுமா? அங்க இறங்கணும்னா புக்கை திறப்பாங்க, குர்ஆனும் ஓகேன்னு விட்டுருவாங்க. இந்த மௌலிது கிதாப் பார்த்து என்ன செய்வான்? என்னடா இது, என்னங்கடா இது, இதோட அங்கிட்டு போயிடுறியா, அங்கிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றியான்னு கேட்பான். மௌலிது கிதாபை கொண்டுட்டு அரபு நாட்டை அனுமதிப்பானா? அரபு நாட்டில் மௌலிது கிதாப் வச்சிருக்க இயலுமாங்கிறேன். உள்ள குடிச்சு போட்டுருவாங்க. 5 வருஷம் உள்ள கிடக்கணும், வெளியே விட மாட்டான்.